ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஷீலா காலி ஹோம் பேஜ். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே எல்லாருக்கும் மாம்பழம், தர்பூசணி, நுங்கு இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி முலாம்பழமும் எல்லாருக்கும் கட்டாயம் ஞாபகம் வந்துடும். இந்த பழத்தை டயபெட்டிக்ஸுக்கு, உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு, ப்ளஸ் இதில் நார்ச்சத்தெல்லாம் வேறு நிறைய இருக்குது. இதில் நிறைய இது மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்படி தான் நேற்று இந்த பழத்தை கட் பண்ணி சாப்பிட்லான்னு எடுத்தால் ஒரு டேஸ்ட்டுமே இல்லை. அதான் ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு எடுத்து வச்சிட்டேன். இதில் உள்ளே இருக்க சீட்ஸை ஒரு கரண்டி வச்சு எடுத்துக்கலாம். இந்த விதைகளை தூக்கி போட வேண்டாம். இதை காய வச்சு வறுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் போது அந்த சீட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பழத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு கூடவே 2 ஸ்பூன் சுகர் சேர்த்து ஒரு ஜூஸர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதே பழத்தில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைச்ச ஜூஸை சேர்த்து கூடவே ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த க்ரீம் வேணால் சேர்த்துக்கலாம். நான் ஸ்ட்ராபெரி என்கிட்ட இருந்தனால ஸ்ட்ராபெரி சேர்த்துருக்கேன். இது வேண்டான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு கப் பாலை அரைக்கும் போதே சேர்த்துக்கோங்க. மேலே டாப்பிங்க்கு பிஸ்தா, பாதாம் இதெல்லாம் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை அப்படியே சர்வ் பண்ணலாம். இல்லைனா ½ அன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். நான் அப்படியே தான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டார். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.